விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் வேய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக ஒரு வருஷம் தொடங்குறதுன்னா எல்லாருக்குமே இந்த வருஷத்துல பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம வேலையில எப்படியெல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும், இல்லை பொருளாதாரத்துல எப்படி நம்ம சிறந்து இருக்கணும், இல்லை வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை புதுசா பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லை பிஸ்னஸ்ல இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும், இந்த வருஷமான இது நடந்துடணும். அதாவது குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும், இது மாதிரி திருமணம் நடக்கணும், குழந்தைங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும், இந்த மாதிரி இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும். இப்படி ஏதானும் ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுறது இயற்கை. பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம தியானத்தின் மூலமா இருக்கலாம், இல்லை இறை வழிபாட்டின் மூலமா இருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய ஸ்ட்ராங், அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அப்படியே கொண்டு கொடுக்கும். எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை நீங்க பலப்படுத்திக்கணும், நம்பிக்கையோட, முழுமையான நம்பிக்கையோட, முழு முயற்சியோட. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இருக்காங்க. நம்மளுடைய முயற்சி முயற்சி திருவனை ஆக்கும். இது மாதிரி இது நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்துல முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை, நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேல வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை கற்பனை பண்ணிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு, பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி திருக்குறள்லையும் சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி பொதுவாக அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று மிகப்பெரிய லெவல்ல நமக்கு உதவுறது. அதனால எல்லாரும் இறை வழிபாட்டுல கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையா நீங்க செயல்படுத்தணும். அதுக்கு இறையருள் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன். உங்க எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவுல பார்க்க போறோம். நமக்கு எந்த மாதிரியா எந்தெந்த கால் வருஷம் 4 கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம், எந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். நம்ம அதுக்கு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 5வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவானா இருக்காரு. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்கு. பொதுவாக சிம்ம ராசின்றது சூரியனுடைய வீடு. நமக்கு சூரிய சந்திரர்கள் ரெண்டுமே நமக்கு சிவபெருமானுக்கு கண்கள் அப்படின்னு சொல்லி, அதனால சிவபெருமான் கோயில் நுழைஞ்சிங்கன்னா இந்த பக்கம் சூரியனும் இந்த பக்கம் சந்திரனும் இருக்கும். சூரிய சந்திரோ சினேத்ரே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகங்களை நம்ம சொல்றோம். அவருக்கு சூரியனும் சந்திரனும் 2 கண்கள் போல இருக்காங்க அப்படின்னு. நமக்கும் அப்படித்தான். நமக்கு சூரியன்றது அப்பா அப்படிங்கிறோம், சந்திரன்றது அம்மாங்கிறோம். இந்த 2 கிரகமும் இல்லாம நமக்கு சுழற்சி அப்படின்றதே இருக்காது. இதனாலதான் நம்ம சூரியன் எல்லாத்துக்கும் தலைவர், நவகிரகங்கள் அனைத்துக்கும் தலைவர். அப்படிப்பட்ட அந்த சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026வது வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஆளுமை, அதனால சூரியன் இருக்கிறதுனால ஆளுமை, அரசாங்க உத்தியோகங்கள், பர்சனாலிட்டி, ஒரு நிர்வாகத்திறன் உள்ளது, எதுலையும் கோபம்னு அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாதது, இது மாதிரியான குணங்கள் இயற்கையாவே அமையப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அது மாதிரி யாரு சொல்லையும் கேட்காம தான் சொல்றதான் மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம். ஏன்னா இவங்களுக்கு ஐடியாஸ் தெரியும், இந்த ஐடியா அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அதுபடி மத்தவங்க நடக்கணும்ன்றத அவங்க கம்பல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்தப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026வது வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இது இந்த வருஷத்தை 4 மாசமா பார்க்க போறோம். ஜான்வரி டு ஏப்ரல், அது மாதிரி ஏப்ரல் டு ஆகஸ்ட், அப்புறம் ஆகஸ்ட் டு டிசம்பர் அப்படின்னு சொல்லி 4 மாசமா நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப் நம்ம கரெக்டா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இப்ப முதல் 4 மாசத்துல
பொதுவாக வந்து இந்த மாதம் அவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து இந்த சிம்மராசி அஷ்டமத்து சனி நடக்கும்போது இடமாற்றம், உத்தியோக மாற்றம், இல்லை உத்தியோகத்தோட உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அந்த 2.5 வருஷத்துல, இந்த அஷ்டமத்தில் நடக்கூடிய இந்த 2.5 வருஷத்துல நடக்கும். பொதுவாக வந்து பல பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும். வேலையில இல்லாட்டினா வேலையில மாற்றங்கள், நீங்க நினைச்ச கம்பெனி வேற கம்பெனி மாறி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது மாதிரி கம்பெனி மாறி இருப்பீங்க. ஒரு சில பேர் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இது மாதிரி வந்து சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி அந்த அஷ்டமச்சனை அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து உங்களுக்கு 10ல் இருந்தார், இப்போ 11ல் இருக்கார். இப்போ இந்த வருஷம் தொடங்கும்போது உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். முதல்ல இந்த 4 மாசத்துல 4 மாசமும் அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல வக்ரமா இருக்கார். உங்க ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி, திரிகோணம் சொல்லக்கூடிய 5வது வீட்டுக்கு அதிபதி, அவர் தான் 8வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கார். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களுக்கும் ஒரே காரணமா இருக்கார், உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிக்கும் ஒரே காரணமா இருக்கார். ஆனா அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால இப்ப தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. உங்க ராசியில ஜென்மத்திலேயே கேது இருக்கு, உங்களுக்கு 7 ராகு இருக்கு. அதனால பல பேருக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனைகள், இல்ல திருமணம் ஆறுதல பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இப்ப ஜென்மத்துல கேது 7 ராகு இருந்தா திருமணம் நடக்குமான்னு நடக்கும். ஆனா குருவினுடைய பார்வை வரணும். அந்த குருவினுடைய பார்வை வரும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமா உருவாகும். இப்ப அப்படி அதை வச்சு பார்க்கும்போது முதல் 4 மாசத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு, அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. அதனால எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து சக்சஸ் உண்டாருது. இந்த முதல் 4 மாசத்துல திருமண வாய்ப்புகள் ஏற்படுறது. ஏன்னா உங்களுக்கு வந்து 7வது வீட்டை பார்க்கிறார். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு. குரு பார்வை இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல டிசம்பர்ல இருந்து, போன 2025 டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் மே மாசம், மே ஜூன்னு வச்சுக்கலாம், மே ஜூன் அந்த மாசத்துக்குள்ள மேரேஜ் ஆகிறதுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், வேலைகள மாற்றங்களும் இதே காலகட்டத்தில் நடக்கும். அதெல்லாமே பாசிட்டிவா இருக்கும். பல பேருக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் அது மாதிரி கிடைக்கிறதுக்கோ, இல்லை வேற நீங்க தேடிட்டு இருந்த மாதிரியான வேலைகள், ஒரு வேலை பார்க்குறீங்க, இதோட இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை கிடைக்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கிறது, இல்லை வெளிநாடு போன்னு நினைச்சிட்டு இருக்கோம், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த முதல் 4 மாசத்துல நடக்கும். இந்த 2வது 4 மாசத்துல பார்த்தோம்னா 6ஆம் மாசம் தான் வந்து குரு பெயர்ச்சி ஆறுது. குரு பெயர்ச்சி ஆனோடனே உங்க ராசிக்கு 12வது வீட்டுக்கு வராரு. 12வது வீட்டுல இருக்கிறதுனால பல விஷயத்துல வந்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமா இருக்கு. குரு பார்வை வர்றதுனால சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்காரு இல்லையா, அவரை பார்க்கிறார். குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார். தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான குரு பார்வை பார்க்கறதுனால பல விதத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் குறையும், உங்களுக்கு இடைஞ்சல்கள் குறையும். பல பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதுல வந்து வெற்றிகள் கிடைக்கும். அதனால பல பல காரியங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸ் உண்டாகும். இதெல்லாம் வந்து அந்த குருவினுடைய பார்வையினால சனியினுடைய ஏற்பட்டு உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை, ஜென்மத்துல கேதும் 7 ராகும் இருக்கிறது தான் முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதனால உடல்நிலை கோளாறுகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள், மனசுல அடிமஸ்துல வந்து ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு கேது ஜென்மத்துல இருக்கிறதுனால நடக்கும். அதனால காரிய தடைகள் நடக்கும். நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரோட உங்களுக்கு மறைமுகமா மனசுக்குள்ள வெறுப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆக்சுவலாக 2வது 4 மாசத்துல தான் இது அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல் 4 மாசத்துல வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து ராகுவுக்கு இருக்கிறதுனால அப்ப தெரியாது. இந்த 2வது 4 மாசமா ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரும்போது அந்த மாதிரி காலகட்டத்தில் தெரியும். இந்த காலகட்டத்தில் அதுவும் 6ஆம் மாசத்துக்கு மேல, எஸ்பெஷலி ஜூன் மாசத்துக்கு மேல ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள அது மாதிரி வந்து வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல வாக்குவாதங்கள் அதெல்லாம் ஏற்படும். அது மாதிரி பார்ட்னர்ல பிசினஸ் பண்ண பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகள், இல்லை வேலை பார்க்குறீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து 3வது வரக்கூடிய 4 மாசம், அதாவது ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாசத்துலயும் முதல்ல 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் உங்களுக்கு அதே மாதிரி வேலைகள்ல பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒன்று பிரச்சனைகள், உடல் ரீதியா ஒரு சில பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா 10ஆம் மாசத்துக்கு மேல 12ஆம் மாசம் வரைக்கும் 10ஆம் மாசத்துக்கு மேல வந்து குரு வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால பல விஷயங்களும் நன்மை, குடும்பத்துல எல்லாத்துலயும் சமாதானம், அது மாதிரி பார்ட்னர் பிசினஸ்ல சமாதானம், அது மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நன்மை நடக்கிறது, பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாறது, இது மாதிரி வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருந்தா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுல, புது தொழில் ஆரம்பிக்க நினைச்சிட்டு இருக்கும் புதுமையான தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை வேலையில வந்து மாற்றங்கள் ஏற்படுறது, நீங்க விரும்புகிற இடத்துக்கு எல்லாமே நீங்க விரும்பின மாதிரி நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே இந்த கடைசி
4 மாசத்துல உங்களுக்கு நடக்கும். அதுவும் முக்கியமா 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசத்துக்குள்ள நடக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வருஷத்தை நம்ம பிரிச்சோம்னா இது மாதிரி 3 செக்மெண்டா 4 மாசம் 4 மாசம் 4 மாசம் பிரிச்சோம்னா இது மாதிரி நீங்க வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிறதுக்கு நல்லது. பொதுவாக இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லபடியா தான் இருக்கு. திருமணத்தை பொறுத்தளவுல முதல் 4 மாசத்துல சிம்மராசி திருமண வாய்ப்புகளும், அது மாதிரி கடைசி 2 மாசத்துல அப்படி நடக்கலைன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கடைசி 2 மாசத்துல உங்களுக்கு திரும்ப எகைன் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க உங்களுடைய இயற்கையான ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுதிகளை நம்ம கணக்கு பண்ண தசாபுதிகளையும் சேர்த்துதான் இந்த மாதிரியான பலன் நமக்கு கரெக்டா கணிக்க முடியும். அதனால நீங்க பொதுவாக அவங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடருக்கு போய் காமிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட காமிச்சு அவங்களுடைய ஐடியா படி நீங்க பண்ணீங்கனாலே இதை வரக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்க தீர்த்துக்கலாம். பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால நீங்க சிவபெருமானை வணங்குறது, அது சோமவாரம் திங்கட்கிழமை போய் வணங்குறது, அப்படி இல்லாட்டினா பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவபெருமானை வணங்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மையா கொடுக்கும். பொதுவாக இந்த காலகட்டங்கள்ல நீங்க சிவபெருமானுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்றதோ, அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை, அது தட்சிணாமூர்த்திய குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க, தட்சிணாமூர்த்தியை வணங்குறதோ உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல புதுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய திருவரங்குளம் அப்படின்ற அந்த கோயிலை போய் வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை அதிவேகமாக கொண்டு கொடுக்கும். இந்த 2026 வருஷம் அனைவருக்கும் இந்த ராசியில உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எல்லா காரியங்களையும் வெற்றி கொடுக்கணும், நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.